எல்லோருக்கும் வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் முன்னாடியெல்லாம் நிறையா பூச்செடிகள் குரோட்டன் செடியெல்லாம் இருந்துச்சு. அதை வந்து லியோ வளர்க்குறதுனால லியோ வந்து என்ன பண்ணிட்டான்னா ஒன்று ஒன்றா கடிச்சு தும்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி, லியோ வந்து இப்போ பெரிய ஆள் ஆகிட்டார். 1 வருஷம் ஆச்சு. அதுக்கு அநேகமாக பர்த்டே கூட வர 25ஆம் தேதி. சரி, செடி மறுபடியும் நம்ம நட்டு வச்சு பழையபடிக்கு தோட்டம் மாதிரி உருவாக்கலாம்னு ஒரு ஆசை. பாருங்கள், இப்போ இதை எதுக்காக சொல்ல வேண்டாம். பாரு, அம்மா வந்து ஏதோ செடி நடுறதுக்காக தோண்டிக்கிட்டு இருக்கா. இப்போ இது எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, போன வாரம் பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் வந்துருச்சு, எக்கச்சக்கமான விசேஷம். அதுலேயும் குறிப்பாக போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 5 விசேஷம் அட்டன் டைமில் வந்துருச்சு. அப்போ வந்து நம்ம இருக்கிறது 2 பேர். அது என்ன செய்யலாம்னு யோசிக்கும்போது அம்மா வந்து 2 விசேஷத்துக்கு போயிட்டேன், நான் ஒரு 3 விசேஷத்துக்கு போயிட்டேன். போயிட்டு வரும்போது அவங்க வந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து காரில் போயிருக்காங்க. போயிட்டு வரும்போது வழி மறைச்சாங்களா, சத்தம் போட்டு இவங்க முகத்தை பார்த்து அவங்க கண்டுபிடிச்சி நான் உங்கள் ஃபேனுங்க அப்படி இப்படின்னு ரொம்ப பாசமாக பேசிவிட்டு அவங்க வந்து ஒரு ரோஸ் செடி கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. அதை நட்டு வச்சு நம்ம தோட்ட வேலையை ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த ரோஸ் செடியிட கொடுத்து விட்ருக்காங்க. பாருங்கள், அருமையான மஞ்சள் கலர் ரோஸ். இவங்க வந்து அன்பாக அந்த மாதிரி கிஃப்டாக கொடுத்ததை வந்து இவன் என்ன பண்ணியிருக்கான்னா வாங்கிட்டு வராமல் அவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யலான்ற நோக்கத்தோட அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் எழுதி வாங்கிட்டு வந்திருக்கா. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு அவ்வளோ அன்பாக நல்லா பாசமாக பேசுது வர கஸ்டமர்கிட்ட. அதை விட்டோம்னா எக்கச்சக்கமான வெரைட்டியில் செடிகள்லாம் வச்சுருக்காங்களாம். நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணுற விதமாக இருக்கட்டுமேனு சொல்லி அந்த பொண்ணு ஒரு ரோஷினின்னு நினைக்கிறேன். அந்த இது வந்து ஸ்ரீ தனலட்சுமி நர்சரி கார்டன், உசிலம்பட்டி போகிற வழியில், அதாவது நம்ம வத்தலங்குடிலேருந்து உசிலம்பட்டி போகிற வழியில் விருவீடு பக்கத்தில் நினைக்கிறேன். அந்த இடத்துல அவங்க நர்சரி வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு பேர் ரோஷினி. அவங்க வந்து இது என் பேரை சொல்லி கண்டிப்பாக நடுங்கம்மா, நீங்கள் சின்ன சின்ன தோட்டம் வச்சிட்டிங்களா, அது கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்கள் ஃபேனு ரொம்ப உங்கள் வீடியோ ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு இது என் பேரை சொல்லி வைங்க. இந்த செடியை பார்க்குறப்பல அந்த பிள்ளை ஞாபகம் வரணுமா. அவங்களுக்கு நம்ம நன்றி உதவி செய்கிற விதமாக அவங்ககிட்ட கான்டாக்ட் நம்பர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. முடிஞ்ச அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு தோட்டத்துக்கோ அல்லது வீட்டுக்கோ எவ்வளவு செடி என்ன மாதிரி விதங்களில் வேணும் அப்படின்றத நீங்கள் அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. நல்ல அன்பாக ஆதரவாக பேசக்கூடிய ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு முகத்துக்காக, இது விளம்பரம் கிடையாது, அவங்களோட பாசத்துக்காக சொல்கிறேன். முடிஞ்சால் அந்த கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி இப்போ நம்ம நட்டு வச்சுருவோம். அதை அங்கே தூக்கி வை. ஆல்ரெடி மண்ணை பறித்து வச்சுருக்கேன். அது இதில் தொட்டியை பறிக்கணும், பிடிக்கணும். ஆமாம், பிடி தொட்டி இல்லை, தொட்டி எடு. போதும். இப்போ இருக்கிற மண்ணை அந்த கொட்டு கொட்டு. அருமையான மஞ்சள் ரோஸு. இப்போ இதை சாக்கு வச்சு நம்ம அப்படியே பழைய மாதிரி அந்த செடிகள்லாம் நட்டுருவோம். ஆமாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோமா? ஊற்றி நீ பிடி. இந்த செடி அந்த பொண்ணு பேரை சொல்லி சூப்பராக வளர்த்துருவோம். இது என்ன பண்ணுறேன்னா, நம்ம லியோ நடமாடாத இடத்துல மேலே தூக்கி வச்சலாமா? ஆமாம், மேலே தூக்கி வச்சுருவோம். கொஞ்சம் சாயங்காலம் நம்ம மேலே சுடுது, சாயங்காலம் டைம் வந்து தம்பி வருவான்ல ஸ்கூல் விட்டு, அப்போ மேலே தூக்கி போய் வைக்க சொல்லிடுவோம். சரியா? தண்ணி போதுமா? சரி, ஓகே, பாய்.